பஞ்சாபில் ட்ரோன் தாக்குதலில் தற்போது 3 பேர் காயமடைந்திருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. ட்ரோனின் சிதைந்த பாகங்கள் வீழ்ந்ததில் தற்போது 3 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஒரு பெண் பலத்த காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது 3வது நாளாக ட்ரோன் தாக்குதலை தற்போது தீவிரப்படுத்தி இருக்கிறது. பாகிஸ்தானின் இந்த ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்திருக்கக்கூடிய நிலையில் ட்ரோன் பாகங்கள் கீழே விழுந்ததில் 3 பேர் தற்போது காயமடைந்திருக்கின்றனர். பெரோஸ்பூரில் ட்ரோன் சிதைந்த பாகங்கள் விழுந்ததில் 3 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஒரு பெண் மற்றும் பலத்த காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. காயமடைந்தவர்கள் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். பலத்த காயமடைந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் தற்போது தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. பஞ்சாபில் தற்போது நடத்தப்பட்ட பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் பாகிஸ்தானின் இந்த ட்ரோன் தாக்குதலை இந்தியா தற்போது தடுத்து நிறுத்தி இருக்கிறது. மேலும் பதில் தாக்குதலையும் இந்தியா நடத்தி வருகிறது. காஷ்மீர், பஞ்சாப், குஜராத் ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலால் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பஞ்சாபில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் மட்டும் தற்போது ட்ரோனின் சிதைந்த பாகங்கள் விழுந்ததில் 3 பேர் காயமடைந்திருக்கின்றனர். பாகிஸ்தான் ராணுவமானது இந்தியா மீது 3வது நாளாக ட்ரோன் தாக்குதலை தற்போது நடத்தி வரக்கூடிய சூழலில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் பாகங்கள் கீழே விழுந்ததில் 3 பேர் தற்போது காயமடைந்திருக்கின்றனர். அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் ஒரு பெண் மற்றும் பலத்த காயமடைந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. பெரோஸ்பூரில் தற்போது 60க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் ஆனது ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்திய நிலையில் இந்திய ராணுவம் தற்போது தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் ட்ரோன் பாகங்கள் விழுந்ததில் 3 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் பெண் ஒருவருக்கு மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. காயமடைந்த 3 பேரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பஞ்சாபில் ட்ரோன் தாக்குதல் தற்போது 3 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஒரு பெண் பலத்த காயமடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது.